இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி ஒருவேளை விஜய் தோற்கிறாரு, இல்ல தாவேக்கா கட்சியில யாரும் ஜெயிக்கல அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா, அந்த எமோஷன் எப்படி மாறும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அந்த எமோஷன் தீவிரம் தான் ஆகும். சரி ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னா, அத நீங்க சரி செய்யலன்னா அது தீவிரமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி பூத்துலலாம் சொக்காய்க்காலாம் பிச்சுட்டு சுத்திட்டு ஓடுவாங்க. இது தப்பு, மிஸ்ஸில பண்ணிட்டாங்க, அத இதெல்லாம் வரும். ஏன்னா, பூத்துல போய் எப்படி ஓட்டு வாங்கி தரணும், என்ன பிரச்சாரம் பண்ணணும், எப்படி வந்து வாக்காளர்கள அணுகணும் அப்படின்றது தெரியல. ஏங்க நெறைய பேர் அந்த அந்த ரூட்ல போனவங்கலாம் கடையெல்லாம் மூடிட்டு ஓடி போயிட்டாங்க தெரியுங்களா? திருச்சியில நம்ம நண்பர்கள் கிட்டலாம் பத்திரிகையாளர்கிட்ட 3 மணி நேரத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். சமீபமா 2 வாட்டி வந்து அங்க எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டம்லாம் போட்டிருக்கிறாரு. துறையூரு, மணச்சநல்லூர் அந்த சைடு மணப்பாறை, அதே மாரி அந்த சைடு திருவாரூர், தஞ்சாவூர், பாபநாசம். அந்த அந்த மேல வீதி தெருவோ, இல்ல கீழ வீதி தெருவோ, இல்ல மார்க்கெட் பஸார்ல கூட்டம் போடும்போது, அந்த தெருவுல இருக்கிற கடையெல்லாம் ஒரு சிலது மூடுறாங்க. தெருவுல. விஜய் இந்த மாரி வராருன்னு தெரிஞ்ச உடனே, பக்கத்துல இருக்கிற 10, 15 தெருவெல்லாம் கடையெல்லாம் மூடியிருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க பார்க்குறாங்க, லைவ்ல பார்க்குறாங்க. என்னடா இது சேட்ட சரியில்லையே! வர்றதே ஒரு மாரி சூறாவளி மாரி வருதே! நம்ப கடை என்ன ஆகும் இதுல? அவங்க தான் சொல்றாங்கல்ல, புரட்சி புயல் மாரி வராரு அப்டின்னோனே பயந்து போய், எனக்கு 1/2 நாள் வியாபாரம் இல்லனாலும் பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிருக்காங்க. இல்ல இந்த சூறாவளியில வந்து திராவிட கட்சிகள் காணாம போயிடும். திராவிட கட்சிகள் காணாம போதோ, இல்ல இருந்துன்னு போதோ, என் பிரச்சனை அது இல்ல. பொதுமக்கள பாதிக்காதீங்க. ஏங்க, ஒரு லத்தி சார்ஜ் நடந்த இடத்துல எல்லா பொதுக்கூட்டத்திலும் செருப்புகள் வந்து காணாம போகுங்க. புரியுதுங்களா? அறுந்து போகும். இது இயல்பு. லத்தி சார்ஜ் நடந்த இடமோ, இல்ல வந்து ஒரு போராட்டம் நடந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செருப்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதுல வந்து இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறதா? இல்ல நல்ல வேளை இயற்கை ரீதியா எதுவும் அசம்பாவிதம் நடக்கல. ஒரு 4 பேர் இந்த பக்கம் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏறி நிற்கிறாங்க ஒரு பேரிகேட் மேல. பேரிகேட் சரிஞ்சு 20 பேர் விழுறாங்க. எல்லாம் இளம் வயதுனனால ஃப்ராக்சர், கீக்சர் ஆவல தப்பிச்சுக்கிறாங்க. இத கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இருந்தா பட்டக்கு பட்டக்குன்னு எலும்பு ஒடிஞ்சுக்கும். வாழ்நாள் பூரா ஊனும். எலும்பு உடையறதுன்னா, அத வச்சு சும்மா சரி பண்ணிட்டா சரியாயிடும். சரியாகலன்னா வாழ்நாள் பூரா ஊனும். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான அந்த மாற்று விஷயங்கள தான் செய்ய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் யார் யோசிக்கிறது? அதனுடைய தாக்கமே அவங்களுக்கு புரியலையே!